தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் புனித வளன் மேல்நிலைப்பள்ளி உட்பட்ட மாணவர் விடுதியில் நேற்று இரவு பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்கள் மயக்கமடைந்தனர். உடனடியாக அவர்களை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நமது தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சித்ரங்கன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வந்தார். பின்பு தலைமை மருத்துவர் அவர்களிடம் அவர்களின் நலனை பற்றி விசாரித்து கேட்டு அறிந்தார். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மணப்பாடு கிராமத்தில் தூய வளனார் மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி இருக்குது. அங்கே மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதியில் நேற்று இரவு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பள்ளி இருந்ததாக சொல்லி எங்களோட உடன்குடி மண்டல் தலைவர் சங்கரகுமார் ஐயன் அவங்க எங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி திருச்செந்தூர் ஜிஹெச்சில் அந்த பசங்களாம் அட்மிட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். அந்த பசங்கிட்ட கேட்டோம். நைட்டு சாப்பாடு நாங்கள் ஒரு 9 பேர் சாப்பிட்டோம். அதில் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்க்கும்போது அந்த வாளிக்குள்ளே சட்னி வாளிக்குள்ளே பள்ளி இருந்துச்சு. நாங்கள் அதை அந்த குக்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு முறையாக அவர் எங்களை மிரட்டுற தோணியில் பேசினார். எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்களாம் வாமிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நைட் அட்மிட் ஆகிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பள்ளியில் மாணவர்களோட உயிர் எவ்வளோ முக்கியங்கிறது இந்த அரசுக்கு முதல்ல தெரியணும். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த தொகுதியிலேயே 20 ஆண்டுக்கு மேலே எம்எல்ஏ இருந்துட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஒரு மேதாவி அமைச்சர் முட்டைக்குள் சாயம் இறங்குன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மேதாவி அமைச்சரும் இந்த தொகுதியில் தான் அந்த மாவட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக நமது முதல்வரையோட சகோதரி தான் இங்கே எம்பியாக இருக்கிறாங்க. இப்படி 3 பெரிய சக்திகள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவில் பள்ளி இருந்துங்கும் போது எவ்வளவு ஒரு மோசமான இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாணவர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாங்க பார்க்க வந்திருந்தோம். இங்கே உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் இரவில் கொடுத்துட்டோம், இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் இல்லை 24 மணி நேரம் நீங்கள் மானிட்டர் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே உள்ள அமைச்சர்கள் ஏதோ நிர்பந்தம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது நீங்கள் மீடியாக்காரங்க இதை பெரிய வெளியே கொண்டு போயிடக்கூடாதுன்ட்டு அவசர கதியில் பசங்களை வெளியே அனுப்பக்கூடாது, 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணுங்கிற நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் பிஜேபிக்காரங்க எல்லாருமே வர்றதுனால எல்லா அதிகாரிகளும் இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும். அதே போல் அந்த உணவை சமைத்த சமையல்காரர் மேலே கட்டாயம் தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதியில் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கிறதா கணக்கு காமிக்கிறாங்கிறதையும் இந்த அரசாங்கம் செக் பண்ணணும். அடுத்தது இங்கே உள்ள அமைச்சர்களுக்கும் உள்ள மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாவட்டத்தில் நடக்கிற எல்லா விஷயம், அதாவது காலை உணவுனாலும் சரி, மதிய உணவுனாலும் சரி, இந்த ஹாஸ்டலில் உள்ள உணவு எல்லா இதுலேயும் இதே மாதிரி பிரச்சனைக்கு தரம் இல்லாமல் வழங்கப்படுது. நீங்கள் உண்மையான ஒரு நல்லவங்க, நாங்கள் நல்லாட்சி தான் கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சேர்த்து ஒரு கமிட்டி போடுங்க. நாங்கள் எல்லா கட்சி உறுப்பினரும் சேர்ந்து ஒவ்வொரு விடுதியிலையும் போயும் சத்துணவு நடக்கக்கூடிய இடத்துலையும் செக் பண்ணி நாங்கள் சர்டிஃபிகேட் பண்ணுறோம். உங்கள் கட்சிக்காரங்களும் இருக்கட்டும், அனைத்து கட்சியும் இருக்கட்டும். நீங்கள் உண்மையில் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல உணவு தான் அந்த குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அமைச்சர்களாகவும் ஆட்சியாகவும் இருந்துன்னா இதை நீங்கள் செய்யணும். குழந்தைகளோட உயிர் எவ்வளோ முக்கியங்கிறது அந்தந்த பெற்றவங்களுக்கு தான் அவங்களோட அந்த வழிகள் எல்லாம் தெரியும். நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைகள் உயிரோடு விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் சொல்லிடுறேன்.